தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி முடித்த 9,00,000 மாணவர்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருந்தீங்க. உங்களுடைய தேர்வு முடிவுகள் இப்போ வெளியாயிருச்சு. ரொம்ப சந்தோஷமான தேர்வு முடிவுகளா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த தேர்வு முடிவுகளை பார்க்கறதுக்கான வெப்சைட் லிங்க்ஸ், டைரக்ட் வெப்சைட் லிங்க்ஸ் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் நம்பர் கேட்கும். எக்ஸாம் நம்பரை கொடுங்க. எக்ஸாம் நம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ வெப்சைட் இல்லை, லிங்க் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் ஏற்கனவே நாமினல் ரோல் கொடுக்கும்போது ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு இந்நேரம் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுடைய நல்ல மதிப்பெண்களை நானும் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உங்களோட மார்க்கை அப்படியே ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்த கட்டமாக 10th ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கணும். இப்போ எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால 10ஆம் வகுப்பு இந்த தேர்வு முடிவுகளை பயன்படுத்தி நல்ல ஒரு குரூப் +1 +2ல் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த குரூப்பில் நீங்கள் உங்களோட எதிர்கால திட்டங்களை வகுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 2 வருஷங்கள் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் படித்து கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை எடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும். ஸோ இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் உங்களுக்கு 11ஆம் வகுப்புலேயும் 12ஆம் வகுப்புலேயும் என்ன குரூப் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பாலிடெக்னிக் படிக்கலாமா அல்லது ஸ்கூலே கண்டினியூ பண்ணலாமா? இதை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.